சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ஒரு காடை முட்டை கிரேவி ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப 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 ஹெல்த்தியானது. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ உங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு காடை முட்டையோட ரேட் வந்து என்ன அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து 13 ரூபா வருது ஒரே ஒரு எக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அது வந்து அதோட குக் பண்ணுற டைம் வந்து 5லேருந்து 8 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். அதுக்கு மேலே வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி சோம்பு அண்ட் தென் கடுகு அண்ட் தென் வந்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 3 வெங்காயத்தை வந்து நான் வந்து சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குவோம். ஸோ இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு அதையும் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அது கூடவே வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அந்த ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது வந்து கதவிடாது வதக்கணும். இல்லைன்னா அப்படின்னா வந்து அப்படி நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். ஸோ அப்புறமா வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வாசனை வரும். நெக்ஸ்ட் வந்து 3 தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து வெந்து வந்துடும். ஸோ அதே டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்கை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்போர்க் வச்சு என்ன பண்ணுங்க ஓட்டை போட்டுக்கோங்க. காரணம் வந்து என்னென்னா வந்து அப்போ தான் வந்து அதோட சாரெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வதங்கினதில் வந்து நம்ம வந்து மசாலாக்காக மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதங்கலாம். ஸோ இது வதங்கிறதுக்காக ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ அது வந்து வாசனை ஃபுல்லாக போயிடும். அதுக்காக அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து கரிஞ்சு போயிடும். அதுக்காக ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து அந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு காரம் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் எதையுமே வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டையை போட்டுட்டு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அது நல்லா கொதி வரும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்கிக்கலாம். நான் வந்து இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டதுனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு காடை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். நிறைய வீடியோ இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த வீடியோ பிடிக்கும் அதெல்லாம் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.